எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்னேன். பாத்தீங்களா மக்களே, மிஸ்டர் உதவாநிதி அவர்கள் ஒரு மேடை நாகரிகமே தெரியாம எவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்காருன்னு பாத்தீங்களா? இந்த லட்சணத்துல இவங்க அப்பா இவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு தெரியாமலே கடந்த ஆட்சியில இவருக்கு டெபுட்டி சிஎம் போஸ்டிங் வர கொடுத்து வச்சிருந்தாரு. மிஸ்டர் ஓடுகலை அவர்களே, நீங்க திரிஷா மேம கேவலமா பேசுறேன்னு நினைச்சிட்டு ஒண்ணு பேசியிருக்கீங்க. ஆனா அது ஒட்டுமொத்த பெண்களையே இழிவுபடுத்துற மாதிரி அது கன்வே ஆயிருக்கு. இது வரைக்கும் சாட்டை துரைமுருகன் மட்டும்தான் இந்த மாதிரி கேவலமான எச்ச வேலை எல்லாம் பாப்பாருன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருந்துட்டு நீங்களே இப்படி கேவலமா பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த லட்சணத்துல அமைச்சர்களை வேற நீங்க குறை சொல்ல வந்துட்டீங்க. எந்த மாதிரி அமைச்சர்கள் அமைச்சிருக்காங்க? திருட்டு லாட்டரி இருக்கிற ஒரு அமைச்சர், திருட்டு விசிடி வித்த ஒரு அமைச்சர், பிளாக்ல டிக்கெட் விற்கிற ஒரு அமைச்சர், ஊட்டுக்கட்டையிலோட சுத்திட்டு இருக்கிற ஒரு அமைச்சர், எல்லாத்துக்கும் மேல போதை பவுடர் அமைச்சர். எப்படி எப்படி திருட்டு லாட்டரி வித்த அமைச்சர், திருட்டு விசிடி வித்த அமைச்சர், போதைப் பொருள் யூஸ் பண்ண அமைச்சரா? அமைச்சர் சரத் அவர்கள் தெளிவா வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோல வர்றது அவங்க குழந்தைக்கு மெடிசன் யூஸ் பண்றதுக்காக மட்டும்தான் அந்த டேப்லெட்டை பிடிச்சு அவங்க குழந்தைக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோல அவர் தெளிவா சொன்னதுக்கு அப்புறமும் இவ்வளவு கேவலமா அவரை பத்தி ஒரு வதந்தியை கிளப்புறீங்களே. உங்க அமைச்சருங்கெல்லாம் தெளிவா தெரியாம தான் கேட்கிறேன். உங்க அமைச்சருங்கெல்லாம் தெளிவா ஆட்சி அமைச்சாங்களா போன ஆட்சியில? ஏவா வேலு அவர்கள், கொள்ளையர்களின் தலைவர் மிஸ்டர் கே நேரு, இவர்களெல்லாம் ஒழுங்கா? அப்புறமா சுதந்திர போராட்ட தியாகி மார்க்கண்டையன், அப்புறமா ரவுடிகளின் தலைவர் மிஸ்டர் அனிதா ராதாகிருஷ்ணன், இவர்களெல்லாம் ஒழுங்கா? இவ்வளவு கேவலமான அமைச்சர்களை உங்க கட்சியில வச்சுட்டு நீங்க எல்லாம் எங்க அமைச்சர்களை குறை சொல்லலாமா? உங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு? அதாவது மக்களே, ஒரு இயற்கை மாற்றத்தினால கர்நாடகால இருந்து தமிழ்நாட்டுக்கு காவிரி தண்ணி திறந்து விட்டுட்டாங்க. இந்த ஒரு விஷயத்த நம்ம உதவாநிதி அவர்கள் ரெடி பண்ண ஸ்கிரிப்ட்ல எழுதல போல இருக்கு. அந்த ஒரு விஷயத்த அவர் பேசவே இல்லை, மறந்துட்டாரு. யாராவது அவருக்கு எழுதி கொடுங்கடா, பாவம்டா, திணறாருல. அதாவது நீ என்ன பேசினாலும் எவ்வளவு கேவலமா பேசினாலும் அதை கைத்தட்டி சிரிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குங்கிற தைரியத்துல தானே இதெல்லாம் பேசிட்டு இருக்க. இனிமே அதெல்லாம் நடக்குமா? அதை பேச முடியுமா உன்னால? சட்டம் அதோட கடமையை செஞ்சுச்சுல்ல. எனக்கு தெரியும் நீ இன்னும் ஒரு 2 நாள்ல வெளியே வந்துருவோம் உங்க அப்பாவோட பவரை காட்டிட்டுன்னு. எங்களுக்கு அது முக்கியம் கிடையாது. உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது உன் கண்ணுல ஒரு பயம் தெரிஞ்சுச்சு. இனிமே ஒவ்வொரு மேடையிலையும் நீ பேசும்போது எப்படி நாகரிகமா பேசணும்னு ஒரு யோசனை ஒண்ணு வரும்ல, அது போதும்.